ஆதி அந்தமான பரம்பொருளாக விளங்கும் சிவபெருமானுக்கு சொந்தம் என கூற வேண்டுமெனில் அது பார்வதி தேவி, கணேசன், முருகன், ஐயப்பன் என கூறுவதுண்டு. ஆனால் அவருக்கு ஒரு சகோதரி இருந்திருக்கிறார். ஆனால் சிவனின் சகோதரியை பார்வதி தேவி தான் விரட்டியும் அடித்திருக்கிறார் என்ற கதை உங்களுக்கு தெரியுமா? ஆம். சிவபுராணத்தில் உள்ள குறிப்பின்படி சிவபெருமானுக்கு அசாவரி என்ற சகோதரி இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. என்னதான் சிவபெருமான் பார்வதி தேவியை அன்போடு கவனித்துக் கொண்டாலும், சிவபக்தர்கள் பார்வதியை போற்றி வணங்கினாலும், தேவிக்கு தனது மனதில் ஒரு குறை இருந்து கொண்டே இருந்துள்ளது. இதை உணர்ந்த சிவபெருமான், உனக்கு என்ன வேண்டும் என கேட்க, பார்வதி தேவி, என் தனிமையை போக்கிக் கொள்ள, மன உணர்வை சொல்ல, துணையாக இருக்க ஒரு சகோதரி வேண்டும் என கூறியுள்ளார். அதற்கு சிவன், சரஸ்வதி தேவியை நான் என் சகோதரியாக கருதுகின்றேன். நீ அவரிடம் உன் உணர்வை பகிர்ந்து கொள்ளலாம் என்றார். ஆனால் பார்வதி தேவியோ, அவர் பிரம்ம தேவனின் மனைவி. அவர் பிரம்மலோகத்தை விட்டு இங்கு நான் நினைக்கும் நேரத்தில் வர முடியாது. அதோடு அவருக்கென சில முக்கிய வேலைகள் உண்டு, அதனால் அது சரி வராது என்றார். பார்வதி சொல்வதில் நியாயம் இருப்பதை உணர்ந்த சிவன், நான் உனக்காக ஒரு சகோதரியை போன்ற ஒரு பெண்ணை உருவாக்குகின்றேன். ஆனால் அவரை கடைசி வரை நீ சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என நிபந்தனை விதித்தார். தேவியும் சரி என்றார். ஒரு பெண்ணை எப்படி உருவாக்குவது என சரியாக தெரியாத சிவபெருமான் தன்னை மனதில் நிறுத்தி தன்னை போன்றே ஒரு பெண்ணை உருவாக்கியிருக்கிறார். நீண்ட படர்ந்த முடி, அகன்ற தோள் என பார்க்க சிவனை போன்றே உருவாக்கினார். அவருக்கு அசாவரி என பெயர் வைத்தார். ஈசனால் உருவாக்கப்பட்ட அசாவரியை உணவு ஊட்டுதல், தன் மனக்குறையை பகிர்ந்து கொள்ளுதல் என நன்றாக பார்வதி தேவி கவனித்துக் கொண்டு வந்தார். ஆனால் சில காலங்களில் பிரச்சனை தொடங்கியது. எவ்வளவு சாப்பிட்டாலும் அசாவரியின் பசி அடங்கிய பாடில்லை. மேலும் மேலும் கேட்டுக்கொண்டே இருந்துள்ளார். இதனால் கைலாயத்தில் இருந்த உணவுகள் அனைத்தும் தீர்ந்தன. இதனை சிவனிடம் தெரிவிக்க சென்ற பார்வதி தேவி தடுக்கி விழுந்தார். அங்கு வந்த சிவபெருமான் பார்வதி தேவி எங்கே என கேட்டபோது, அவரை தன் அகன்ற பாதத்தால் மறைத்து கொண்டு தனக்கு தெரியாது, பார்க்கவில்லை என கூறினார். உண்மையை அறிந்த ஈசன் அசாவரியை எச்சரித்தார். அசாவரியின் மோசமான நடவடிக்கையை கண்டு பார்வதி தேவி கைலாயத்தை விட்டு செல்லுமாறு அசாவரியை துரத்தினார். அப்பொழுது ஈசன் பார்வதி தேவியிடம் அவர் கூறிய வாக்கை ஞாபகப்படுத்தினார். உடனே பார்வதி தேவி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அசாவரிக்கு மீண்டும் ஒரு பிறவி கொடுத்து நல்ல பண்புகளுடன் படைக்குமாறு கேட்டுக்கொண்டார்.